அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடைஸ் ப்ளஸில் ஜிபி அண்ட் இபியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ஜிபி அண்ட் இபி. ஜிபின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்னன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம், நிர்வாக செயல்முறைகள். இபி அப்படின்னா எஜுகேஷன் ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஜிபி இபி வந்து ஒவ்வொரு டீச்சரும் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிற பற்றி நம்ம போய் பார்ப்போம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடைஸ் ப்ளஸ்ன்னு அடிங்க, கேப்பே இல்லாமல் யூடைஸ் ப்ளஸ்ன்னு அடிங்க. அடித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூடைஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நீங்கள் யூடைஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த யூடைஸ் ப்ளஸ்ங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்ன்னு இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே எடுத்தோன்னே யூடைஸ் ப்ளஸ் லாகின் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ப்ரொஃபைல், டீச்சர் மாடியூல், ஸ்டூடெண்ட் மாடியூல் இருக்கா, அதை போய் கோங்கிற டச் பண்ணுங்க. நீங்கள் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு அப்புறம் கோன்னு கொடுங்க. அதில் போய் தமிழ்நாடு டச் பண்ணிவிட்டு கோங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்ஸா வந்து கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அகாடமிக் இயர் 2024-25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ணோடனே ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும், அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை நான் என்ன எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் வியூ மேனேஜ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இப்போ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே பாருங்கள், ஜிபி ரெட் கலரில் இருக்கும், இபி ரெட் கலரில் இருக்கும், எஃப்பி வந்து ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மூணையுமே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கிரீன் கலரில் மாறிடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கிரீன் கலர் நான் வேணா காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த ஜிபிங்கிற நீங்கள் போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏஜ் மேட்ரிக்ஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மதர்ஸ் நேமு, ஃபாதரோட நேமு, அடுத்து கார்டியன் நேம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், டு யூ வாண்ட் டு சேஞ்ச் ஆதார் டீட்டெயில்ஸ் இன் எஸ்டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஹைடாக இருக்கும் ஆதார் நம்பர். ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருக்குது அப்படின்னாத்தே சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஸ் பெர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து என்ன செய்யணும்னா நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கேயும் அது வந்து ஹைடாகி வந்திருக்கும் இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து நம்ம அடிக்கணும். அந்த பிள்ளைகளுக்குரிய அட்ரஸ் வந்து கரெக்டாக கேட்டுட்டு நம்ம எமிஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிக்கணும். அப்போ எமிஸில் வந்து ஆதாருக்குரிய நேம் சரியாக இல்லை அப்படின்னா இங்கே வந்து வந்திருக்காது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்காக மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து மதர் டங், அவங்களுடைய மதர் டங் என்ன அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சோசியல் கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வெதர் பிபிஎல் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த பெனிஃபிஷரியாக இருந்தால் கொடுங்க, எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வெதர் சிடபிள்யூஎஸ்என் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து சிடபிள்யூஎஸ்என்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமான்னா ஆமாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் இந்தியன் நேஷனல் அப்படிங்கிறத என்னங்கிறத பார்த்துட்டு எல்லாமே இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சேவுங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துங்க. இப்போ சேவுங்கிறத கொடுத்த உடனே அது வந்து சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க. நீங்கள் நீங்கள் இங்கே இருக்க அந்த டிக் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்திருக்கும். க்ரீன் கலரில் வந்தாவே அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க.
நெட்டு வந்து நல்லா இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் ப்ளீஸ் வெயிட்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஜென்ரல் டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். க்ளோஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அதில் ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கீழே வந்து கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் இதில் வந்து ஜென்ரல் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க, அதான் அட்மிஷன் நம்பரு, அடுத்து வந்து அட்மிஷன் டேட்டு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அதில் வந்து எம்இஸில் இருந்துச்சுன்னா இதுலேயே வந்திருக்கும். உங்களுக்கு கிளாஸு செக்ஷன் எல்லாமே இதில் வந்து ஹைடாக இருக்கும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுத்துருங்க. அடுத்து லாங்குவேஜ் குரூப் ஸ்டடிட் பை த ஸ்டூடெண்ட்டு தமிழ். நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேமு அட்மிஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில். அதை வந்து நம்ம ஒரு இடைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், அட்மிஷன் டேட்டு எல்லாமே அதாவே ஹைடாக இருக்கும். நம்ம எமிஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் போய் டச் பண்ணிவிட்டு நம்ம அட்மிஷன் நம்பர் இந்த ப்ரெசன்ட் ஸ்கூலில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கிறணும். இப்போ டச் பண்ணி நான் ஒன்றா காட்டுறேன். இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் அட்மிஷன் நம்பரை வந்து அதில் போய் என்ட்ரி பண்ணணுமே. எப்படி என்ட்ரி பண்ணுங்கிற ரூல்ஸும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் டிக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம சரியாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டிக்கு வரல அப்படின்னா, இந்த மாதிரி டிக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சரியாகவே அது வந்து போடலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். டீச்சர்ஸ் இதை வந்து நல்லா எல்லாமே நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எது ஆப்டாக இருக்கோ அந்த ஆன்சர் இதில் வந்து கொடுத்துருங்க. அதில் இப்போ பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஸ்டடி ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இதில் வந்து எது ஆப்டாக வருதோ அந்த ஆன்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து சேவுங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொத்தம் வந்து 4 பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 வந்து நம்ம முடிச்சிருக்கோம் நம்ம பாக்ஸு. இப்போ வந்து இது வந்து 3rd ஒன் வந்து ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. 4th ஒன் ப்ரொஃபைல் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே கடைசியாக அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. இந்த சேவுங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. சேவுங்கிற டச் பண்ணோன்னே ஃபெசிலிட்டி டேட்டா ஹேஸ் பின் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ பாருங்கள், என்ரோல்மெண்ட் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிஎஃப் வேணும்னா நம்ம வந்து பிடிஎஃபாகவே நம்ம இது வந்து கடைசியாக நம்ம போய் எடுத்துக்கலாம். கீழேயே கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி. அந்த பிடிஎஃப்பை வந்து நம்ம டச் பண்ணோன்னே அது பிடிஎஃபாகவே அது வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபெசிலிட்டி டேட்டா ஹேஸ் பின் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நான் பிடிஎஃபாக மாற்றிருக்கேன். அந்த பிடிஎஃப் மேலே பாருங்கள், சேவ்டு எஸ் பிடிஎஃப்னு கேட்டிருக்கு. நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடைசி அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க.